ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தோட சிஇஓ அவர். அதாவது பல ஆயிரம் கோடிகளை நிர்வகிக்கிற ஒருத்தர். ஆமா, ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவரு. கரெக்ட். அவரோட ஒரு கையெழுத்து சந்தையோட தலையெழுத்தையே மாத்தும். அப்படிப்பட்டவர் சாயங்காலம் தன்னோட சொகுசு கார்ல வீடு திரும்புறார். ஆனா வீட்டு வாசல்ல காரை நிறுத்தினதும் அவர் உடனே உள்ள போறதில்ல. ஓ, உள்ள போகாம என்ன பண்றாரு? கார்லயே வந்து ஒரு 20 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்திருக்கார். உலகமே அவரை பார்த்து வியக்கும்போது அந்த மனிதனுக்கு மட்டும் தன் சொந்த வீட்டின் கதவை திறக்கவே ஒரு இனம் புரியாத பதட்டமும் பயமும் இருக்கு. இது உண்மையாவே ரொம்ப ஆழமான ஒரு முரண்பாடு. ஆமா, வெளியில நாம எவ்வளோ பெரிய வெற்றிகளை அடைஞ்சாலும் வீடு திரும்பும்போது அங்க அமைதியும் புரிதலும் இல்லைன்னா அந்த புகழ் பணம் எல்லாமே ஒரு பெரிய பூஜ்யமா மாறிடுது இல்லையா? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா பேச போறோம். நிச்சயமா. நீங்க சொன்ன இந்த சிஇஓ கதை ஒரு கற்பனை மட்டும் இல்ல. இன்னைக்கு நிறைய பேரோட நிதர்சனமான உண்மையும் இதுதான். நிஜமாவே அதுதான் நிலைமை இப்போ. வெளியில எவ்ளோ பெரிய மாளிகைய கட்டினாலும் உள்ள வாழ்றவங்களுக்கு இடையில ஒரு பிணைப்பு இல்லைன்னா அது ஒரு அழகான சிறைச்சாலை மாதிரி தான். இத பத்தி பேசதான் நாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஆழமான உளவியல் குறிப்பை தேடி போறோம். ஆமா, திருக்குறள்ல அறத்துப்பால்ல வர்ற வாழ்க்கை துணைநலம் அதிகாரத்தோட 52வது குறளைத்தான் நாம இன்னைக்கு கையில் எடுத்திருக்கோம். குறள் என்னன்னா, மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இயல். ரொம்ப ரொம்ப அருமையான குறள். இதோட நேரடி அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நற்பண்புகள், அதாவது மனைமாட்சி வாழ்க்கை துணை கிட்ட இல்ல அப்படின்னா நாம வெளியில எவ்வளோ பெரிய வெற்றிகளை பெற்றிருந்தாலும் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான். கண்டிப்பா, எந்த மாட்சிமை இருந்தாலும் வீண் தான். ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய நெருடல் இருக்கு. இது உங்ககிட்ட கேட்டே ஆகணும். அதாவது இந்த குறள்ல வள்ளுவர் இல்லாள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அதாவது மனைவியை மட்டும் குறிப்பிடுறார். ஆமா, நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வெளியுலகத்தோட ஸ்ட்ரெஸ் 2 பேருமே சுமந்துட்டு தான் வீட்டுக்கு வராங்க. உண்மைதான். அப்படி இருக்கும்போது வீட்டின் அமைதியை காக்க வேண்டிய பொறுப்பை, அந்த மாட்சிமையை உருவாக்க வேண்டிய சுமையை ஒரு பெண் மேல மட்டும் சுமத்துறது நியாயமா? இது எப்படி இன்றைய நவீன வாழ்க்கைக்கு பொருந்தும்? நீங்க கேக்குறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை தெளிவுபடுத்தாம நம்ம இந்த விவாதத்தை முன்னெடுக்கவே முடியாது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். வள்ளுவர் வாழ்ந்த காலத்தோட சமூக கட்டமைப்பு வேற. அன்னைக்கு வெளியில வேலை செய்யறது ஆணும் வீட்டை நிர்வகிக்கிறது பெண்ணும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. அதனால அவரை இல்லாள் அப்படின்னு சொன்னார். சரி, அது அந்த காலத்துக்கே உண்டான ஒரு விஷயம். ஆமா, ஆனா அவர் சொல்ல வர அந்த அடிப்படை உளவியல் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது இன்னைக்கும் மாறவே இல்ல. இன்னைக்கு இல்லாள் அப்படிங்கறத நாம வாழ்க்கை துணை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஓ, அப்போ இது ஒருத்தரை குறிக்கிற வார்த்தை இல்லையா? கண்டிப்பா இல்ல. மனைமாட்சி அப்படிங்கிறது கணவனோ மனைவியோ 2 பேரும் இணைந்து உருவாக்குற அந்த வீட்டின் உணர்வு சூழலை தான் குறிக்குது. அதாவது ஒரு எமோஷனல் கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். புரியுது. அப்போ இது 2 பேருக்கும் இடையில உருவாகிற ஒரு ரசவாதம். ஆனா எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. வெளியில நாம சந்திக்கிற சவால்களுக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற அமைதிக்கும் என்ன அவ்வளோ நேரடி தொடர்பு? அது ஒரு நல்ல கேள்வி. நான் ஆபீஸ்ல நல்லா வேலை செய்றேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், வீட்ல சின்ன சின்ன சண்டை இருந்தா என்ன? அது ஏன் என் மொத்த வெற்றியையும் அதாவது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பாதிக்குது? அங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நரம்பியல் ரீதியாவும் உளவியல் ரீதியாவும் புரிஞ்சுக்கணும். கார்ல் யுங் அப்படிங்கிற புகழ்பெற்ற சுவிஸ் உளவியலாளர் இத ரொம்ப அற்புதமா சொல்றார். அவர் என்ன சொல்றார்? நாம வெளியுலகத்துல, அதாவது ஆபீஸ்லயோ சமூகத்திலயோ இருக்கும்போது நம்மள அறியாமலேயே ஒரு முகமுடிய மாட்டியிருக்கோம். அதுக்கு அவர் பெர்சோனா அப்படின்னு பேர் வைக்கிறார். அதாவது நான் ரொம்ப தைரியமானவன், எனக்கு எல்லாமே தெரியும், என்னால எதையும் சமாளிக்க முடியும்னு மத்தவங்களுக்கு காட்டிக்கிற ஒரு நடிப்பு முகமூடி, சரியா? எக்ஸாக்ட்லி அதேதான். ஆனா இந்த முகமூடிய போட்டுட்டே இருக்கிறது மூளைக்கு ரொம்ப அதிகமான எனர்ஜியை செலவழிக்கிற ஒரு விஷயம். ஆமா, அது ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா? உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு காட்டுறது. கண்டிப்பா. நாள் முழுக்க உங்களோட பயம், கோபம், சோர்வு எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு போலியான வலிமையை காட்டுறது உங்களை ரொம்பவே சோர்வடைய செய்யும். அப்போ வீடு அப்படிங்கிறது அந்த முகமூடிய கழட்டி வைக்கிற இடமா? ஆமா, வீடுதான் அந்த முகமூடிய கழட்டி வச்சுட்டு உங்களோட உண்மையான பலவீனமான எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு அசல் முகத்தோட நீங்க இளைப்பாறக்கூடிய ஒரே இடம். வாவ், இதை நான் இப்படி பார்க்கறேன். வெளியில இந்த பர்சனா முகமுடியோட வேலை செய்யறது தண்ணிக்கடியில மூச்சை அடக்கிக்கிட்டு நீந்துற மாதிரி. ரொம்ப சரியான ஒப்பீடு. நாம எவ்வளோ பெரிய சாம்பியனா இருந்தாலும் என்றாவது ஒரு நிமிஷம் மூச்சு விடுறதுக்கு மேல வந்தே ஆகணும். வீடுதான் அந்த நீர்ப்பரப்பு. ஆனா அங்க தூய்மையான காத்து கிடைக்கலன்னா, அதாவது வீட்டின் சூழல் ரொம்ப விஷத்தன்மையா இருந்தா என்ன ஆகும்? உங்க மூளை உடனே ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிடும்.
ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்வாங்க இல்லையா, அந்த மோடுக்கு. உங்க உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அட கடவுளே! அப்போ வீட்லயும் ஒரு கவசம் போட வேண்டிய கட்டாயம் வருது. ஆமா, வெளியில எதிரிகள்ட்ட இருந்து தப்பிக்க ஒரு கவசம், வீட்ல துணைகிட்டயோ வீட்டுக்குள்ளேயே இன்னொரு கவசம்னா மூளைக்கு ரெஸ்டே கிடைக்காது. அப்போ அந்த நார்கட்ட மன அழுத்தம் நம்ம உடம்பையே அழிச்சிடும். கண்டிப்பா. அதனால தான் வெளியில வாங்குற விருதுகள், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வீட்டின் இந்த அமைதியின்மைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இது உண்மையிலே மூளைய உழுக்கும் ஒரு விஷயம். இது எனக்கு ஆபிரகாம் மாஸ்லோவோட தேவைப்படிநிலை கோட்பாட்டை ஞாபகப்படுத்துது. அவரு தேவைகளை ஒரு பிரமிடு மாதிரி அடுக்குவார் இல்லையா? ஆமா, மாஸ்லோவோட அந்த ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் கோட்பாடு இந்த திருக்குறளுக்கு ஒரு மிகச்சிறந்த நவீன உளவியல் விளக்கம். அந்த பிரமிட்ல அடிப்படையில உணவு, தூக்கம், பாதுகாப்பு இருக்கு. நடுவுல இருக்கிறது அன்பு மற்றும் சார்ந்திருத்தல். கரெக்ட். அதாவது நாம் நேசிக்கப்படுறோம், நமக்கென்ற ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற உணர்வு. இந்த தேவை பூர்த்தியானால்தான் அடுத்த நிலையான சுயமரியாதை மற்றும் உச்ச நிலையான தன்னை முழுமையாக உணர்தல் நிலைக்கு போக முடியும். அப்படியானால் ஒருத்தன் வெளியில எவ்ளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவன் அடைஞ்சிருக்கிறது அந்த பிரமிடோட மேலடுக்கான அந்தஸ்தை மட்டும்தான். ஆமா, ஆனா அவனோட வீட்ல மனைமாட்சி இல்ல அப்படின்னா அந்த பிரமிடோட நடுப்பகுதி முற்றிலுமா உடைஞ்சு போகுது. ஒரு அஸ்திவாரம் இல்லாம ஒரு கட்டிடத்தோட மேல்தளம் அந்தரத்துல தொங்க முடியாதல்லவா? எக்ஸாக்ட்லி. அதத்தான் வள்ளுவர் எனமாட்சி தாயினும் இல் அப்படின்னு சொல்றார். நடுப்பகுதி உடைஞ்சா மேல் பகுதி தானாகவே சரிந்து விழும். வீட்டின் அன்பு கிடைக்காத போது ஒரு மனிதனுக்குள்ள நிரந்தரமான ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கும். ஆக உளவியலும் நரம்பியலும் இது ரொம்ப தெளிவா விளக்கிடுச்சு. ஆனா இத தத்துவ ரீதியா எப்படி பாக்குறது? ஏன்னா உறவுகள் எப்பவுமே ஒரு சிக்கலான வலை மாதிரி தான் இருக்கு. உண்மைதான். நாம ரெண்டு வேற வேற மனிதர்கள், வளர்ப்பு வேற. அப்படி இருக்கும்போது எந்த முரண்பாடும் இல்லாம வீட்டுக்குள்ள எப்படி அமைதியை உருவாக்குறது? உலகின் சிறந்த தத்துவங்கள் இது எப்படி பாக்குது? ரொம்ப அருமையான கேள்வி. தத்துவங்கள் இந்த முரண்பாடுகளை ஒரு குறையா பாக்குறதில்ல. மாறாக அத ஒரு இயற்கையான சமநிலையா பாக்குறாங்க. உதாரணமா லாவோ சு இத யின் மற்றும் யாங் அப்படிங்கிற இருமை ஆற்றல்களா பாக்குறார். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லாமே எதிரெதிராற்றல்கள்னு சொல்றாரா? இரவும் பகலும் மாதிரி, ஒளியும் இருளும் மாதிரியா? சரியா, அதேதான். ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் யின் மற்றும் யாங் மாதிரி தான் செயல்படணும். ஒருத்தர் ரொம்ப கோவமா யாங் நிலையில இருக்கும்போது இன்னொருத்தர் அமைதியா யின் நிலையில இருந்து அந்த சூழலை சமன் செய்யணும். ஆனா ரெண்டு பேருமே எப்ப பார்த்தாலும் நான் தான் பெரியவன், என் கருத்து தான் சரின்னு ஈகோவோட மோதிக்கிட்டா அங்க சமநிலை சீர்குலைஞ்சிடும். கண்டிப்பா. எக்கார்ட் டோலே போன்ற நவீன தத்துவவாதிகள் இத இன்னும் ஒரு படி மேல போய் விளக்குறாங்க. எக்கார்ட் டோலே உறவுகளை பத்தி என்ன சொல்றாரு? அவர் எப்பவுமே பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ்றத பத்தி பேசவராச்சே. அவர் என்ன சொல்றார்னா, உறவுகள் உங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதே இல்ல, அது உங்கள உணர்வுபூர்வமா விழிப்படைய செய்ய உருவானதுன்னு சொல்றார். ஓ, அப்போ நம்ம துணைகிட்ட ஏற்படுற சண்டைகள், முரண்பாடுகள் எல்லாமே நம்ம ஈகோவை எரிக்கிற ஒரு ஆன்மீக பயிற்சியா? ஆமா, உங்க துணை உங்கள கோவப்படுத்தும் போது உங்க உள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பழைய காயமோ அகங்காரமோ வெளிய வருது. அத உணர்ந்து அந்த ஈகோவை அழிச்சாதான் அங்க உண்மையான மாட்சிமை மலரும். பொறுங்க, மேற்கத்திய தத்துவவாதியான டோலே இத ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்றார். நாளுக்கு நாள் இதை நம்ம சரி செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்றார். ஆமா, ஆனா நம்ம வள்ளுவர் எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப கராராக சொல்றாரு. வீட்ல சிறப்பு இல்லைன்னா வெளியுலக வெற்றி பூஜ்யம்னு சொல்றார். ஏன் நம்ம இந்திய மரபு இவ்வளோ கடினமான நிலைப்பாட்டை எடுக்குது? ஏன்னா நம்ம தமிழ் மரபு பாத்தீங்கன்னா அகத்தையும் புறத்தையும் இரண்டாக பிரிச்சு பாக்குறதில்ல. அகம் எதை உணர்தோ அதுவே புறமா மாறும் அப்படிங்கிறது தான் ரமண மகரிஷி, திருமூலர் போன்ற ஞானிகளோட ஆழமான தரிசனம். ஓ, அப்ப நம்ம வீடும் துணியும் தான் நம்மளோட அகம் இல்லையா? கரெக்ட். அந்த அகத்துல அமைதி இல்லைன்னா அங்க வன்மம், பொறாமை இருந்தா நீங்க வெளியுலக எந்த கண் கொண்டு பாப்பீங்க? வெளியிலயும் உங்களுக்கு எல்லாமே எதிரிகளா தான் தெரியுவாங்க. புரியுது. உள்ளே புயல் அடிக்கும்போது வெளியில எவ்வளவு இதமான தென்றல் வீசினாலும் அதை நம்மால உணர முடியாது. மனம் எப்பவுமே அந்த உள்ளூர் புயல்ல தான் சிக்கியிருக்கும். மிக துல்லியமான புரிதல். அதனால தான் வள்ளுவர், நீ வெளியில என்ன சாதிச்சாலும் உன்னுடைய அகமான வீட்ல அந்த மாட்சி இல்லைன்னா அது பூஜ்யம்னு ஒரு அறுதியான உண்மையை சொல்றார். இது ஒரு தண்டனை இல்ல, ஒரு விழிப்புணர்வு. இத பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு ஆழமான எண்ணம் தோணுது. நாம பொதுவா சரியான துணைய வெளியில தேடுறோம். என் துணை எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமா, அது மனித இயல்பு. ஆனா இந்த குறளும் தத்துவங்களும் வேற ஒன்னு சுட்டி காட்டுது. மனைமாட்சி அப்படிங்கிறது இன்னொருத்தர் தர்றதில்ல,
அது நான் அப்படிங்கிற தனித்தன்மை அழிஞ்சி இருவருக்கும் நடுவே நாம் அப்படிங்கிற ஒரு புதிய சக்தி உருவாகிற நிலைன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. இதுதான் இந்த விவாதத்தோட உச்சக்கட்ட ஆன்மீக ஆழம். இத ஆங்கிலத்துல ஈகோ டிசல்யூஷன் மற்றும் இன்னர் சரண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நான்கிற அகங்காரத்தை கரைச்சு மனப்பூர்வமா சரணடைறதுனா அடிமையாகிறது இல்லையே. நிச்சயமா இல்ல. அது எதிராளியின் மீது கொண்ட எல்லையில்லா நம்பிக்கையினால நமது தற்காப்பு கவசங்கள் எல்லாம் கழற்றி வைக்கிற ஒரு உன்னத நிலை. இந்த இடத்துல தான் உண்மையான ஆன்மீகம் பிறக்குதுன்னு தோணுது. கோவில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் போய் கடவுளை தேடுறதை விட சக மனிதனின் உணர்வுகளுக்கு திறந்த மனசோட நம்ம அர்ப்பணிப்பது தான் உண்மையான ஆன்மீகம் இல்லையா? 100க்கு 100 உண்மை. உங்க துணையோட குறைகளை பொறுத்துக்கிட்டு முன்கூட்டியே முடிவெடுக்கும் மனப்போக்கை தவிர்த்து ஒரு ஆழமான புரிதலை உருவாக்கும்போது அங்கதான் தானாகவே தெய்வத்தன்மை உருவாகுது. அந்த மாட்சிமை இல்லைன்னா வெறும் சடங்குகளால எந்த இறைவனையும் உணர முடியாது. ஆமா, மாட்சி அப்படிங்கிறது வெறும் பொறுமை இல்ல. அது இரு உயிர்கள் இணைந்து உருவாக்கும் ஒரு மேன்மையான அதிர்வு நிலை. சரி, நாம இப்போ உளவியல், தத்துவம், நரம்பியல் எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். மனமாட்சி ஏன் தேவை, அது இல்லைன்னா ஏன் எல்லாமே பூஜ்யம்னு ஆணித்தரமா புரிஞ்சிடுச்சு. ஆமா. ஆனா இத கேட்கறவங்களுக்கு ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கும். இந்த வேகமான உலகத்துல காலையில டிராஃபிக்ல சண்டை போட்டு ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ் ஆகி வர்ற ஒரு சாதாரண மனிதன் எப்படி இந்த மாட்சிமையை வீட்ல உருவாக்குறது? இதுக்கு செயல்படக்கூடிய வழிகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. தத்துவங்களை யதார்த்த வாழ்க்கையில செயல்படுத்த நம்ம 3 எளிய உளவியல் அணுகுமுறைகளை பின்பற்றலாம். முதல் வழி டிரான்சிஷன் ஜோன், அதாவது நிலைமாறும் நேரம். நிலைமாறும் நேரம்னா நம்ம முன்னாடி பேசின அந்த பர்சனை முகமூடிய கழற்ற நேரமா? எக்ஸாக்ட்லி. நீங்க ஆபீஸ்ல ஒரு சிஇஓவா இருக்கலாம். ஆனா வீட்டின் வாசல தொடும் முன் உங்களுக்கு நீங்களே ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கிக்கோங்க. கார்லயோ வாசல்லையோ நின்னு ஒரு மூச்சு விட்டுக்கலாம். ஆமா, அந்த ஆபீஸ் ஈகோவ, அதிகார பதவிய அங்கேயே கழட்டி வச்சிடுங்க. நான் இப்போ ஒரு அதிகாரி இல்ல, என் துணைக்கு சமமான ஒரு சாதாரண மனிதன்னு நினைச்சிட்டு கதவை திறங்க. இது ரொம்ப சிறந்த வழி. ஆபீஸ் முகத்தோட உள்ள போறது தான் பாதி பிரச்சனைக்கு காரணம். சரி, இரண்டாவது வழி என்ன? இரண்டாவது வழி பாத்தீங்கன்னா, தீர்ப்புகளற்ற பாதுகாப்பு தளம் உருவாக்குறது. உங்க துணை ஏதோ சோர்வா ஒரு குறைய சொல்றாருன்னு வைங்க, உடனே அட்வைஸ் பண்ணாதீங்க. ஆமா, நீ இதை இப்படி செஞ்சிருக்கலான்னு நம்ம உடனே தீர்ப்பு சொல்லுவோம். அதத்தான் செய்யக்கூடாது. அவங்க தீர்வுகளை தேடுறதில்ல, தங்களை காது கொடுத்து கேட்க ஒரு ஜீவன் இருக்கான்னு தான் தேடுறாங்க. எந்த விமர்சனமும் இல்லாம அவங்க உணர்வுகளுக்கு இடமளிங்க. ஆமா, இதத்தான் ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது வீட்ல ஒரு மிகப்பெரிய உளவியல் பாதுகாப்பை உருவாக்கும். ரொம்ப அருமை. மூணாவது வழி என்ன? மூணாவது வழி உணர்வுகளில் சிறிய முதலீடுகள். நாம பேங்க் பேலன்ஸை ஏத்துற மாதிரி உறவுலையும் டெய்லி சின்ன சின்ன முதலீடுகளை செய்யணும். சின்ன முதலீடுனா வெளிநாடு கூட்டிட்டு போறதோ இல்ல பெரிய கிஃப்ட் தரதோ இல்லையா? கண்டிப்பா இல்ல. காலையில ஒரு புன்னகை, வேலைக்கு நடுவுல சாப்பிட்டியான்னு கேக்குற ஒரு சின்ன மெசேஜ், நைட்டு தூங்கும் முன் எந்த போனும் இல்லாம இருவரும் மட்டும் மனம் விட்டு பேசுற அந்த 15 நிமிஷம், இதெல்லாம் தான் மாட்சிய வளர்க்கும். ஜான் காட்மன் கூட இத பத்தி தான் சொல்றாரு இல்லையா? ஆமா, சிறிய நேர்மறையான தினசரி தொடர்புகள் தான் ஒரு உறவை காப்பாற்றுதுன்னு அவர் சொல்றாரு. இவ்ளோ ஆழமான ஆனா அன்றாட வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா செயல்படுத்தக்கூடிய வழிகள் இது. ஒரு மாளிகைய தங்கத்தால கட்டிட்டு அஸ்திவாரத்தை மணல்ல கட்டக்கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். ஆமா, எனைமாட்சித்தாயினும் இல் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன ஒற்றை வரிக்கு பின்னாடி லாவோசு, எக்கார்ட் டோலே, மாஸ்லோன்னு ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரகசியமும் அடங்கியிருக்கு. உண்மைதான். அறிவியலும் தத்துவமும் இன்னைக்கு சொல்றத நம்ம மரபு அன்றே ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிடுச்சு. நாம் தேடும் எல்லா அமைதியும் நமக்குள், நமது வீட்டிற்குள் தான் இருக்கு. செங்கற்களால் கட்டப்படும் வீட்டை விட விட்டுக் கொடுத்தல் மற்றும் புரிதலால் கட்டப்படும் வீடுதான் உண்மையான சொர்க்கம். இதான் நேயர்கள் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா, இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். நிச்சயமா. என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். ஆமா, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.